டு மை சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி நம்ப எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வை பிகாஸ் சம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால, இப்போதைக்கு லைக் இதுக்கு முன்னாடி என்னால வீடியோ போட முடியல. பட் இனிமேல் நான் கன்சிஸ்டன்ட்டா போடுவேன். ஏன்னா 2த்துக்கும் டைம் மேனேஜ் பண்ண வழி கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ சரி ஓகே. அத பத்தி விடுங்க. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு கேம்ல ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் நம்ம லைனா பார்த்துட்டு வரோம். ஸோ ஒரு 3டி மாடலுக்கு எப்படி அனிமேஷன் குடுக்குறது, பிளஸ் ஒரு டெரெய்ன் எப்படி ஆட் பண்றது, அப்புறம் ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ட எப்படி மூவ் பண்றது, அப்புறம் பப்ளிக்னா பிரைவேட் என்னன்னு சொல்லிட்டு, அது கோடிங் ரிலேட்டடான வீடியோ. ஸோ, அது இப்போதைக்கு நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல. ஏன்னா நம்ம கோடிங் ரிலேட்டடா பார்க்க போறதில்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா ஒரு கேம்ல என்ன வரும் அப்படின்னா, அந்த கேமோட பிஜிஎம். இப்போ நெறைய கேம்ஸ்க்கு வந்துட்டு அந்த கேமோட பிஜிஎம்மே சொல்லிட்டு ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். அந்த பிஜிஎம்மே ஹைலைட்டடா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஜிஎம் நம்ம எப்படி ஆட் பண்றது? அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பிஜிஎம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத டவுன்லோட்ஸ்ல போய்க்கலாம். இதான் அந்த பிஜிஎம். இந்த பிஜிஎம்ம வந்து நம்ம யூனிட்டில டிராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிராக் பண்ண உடனே இப்போ யூனிட்டில வந்துட்டு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இத எங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட்டி அசெட்ஸ்ல, சீன்ஸ்ல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இத அசெட்ஸ்லயே கூட போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம சீன்ஸ்ல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹைரார்கிக்கு போயிட்டு, அந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் எம்ப்டின்னு குடுங்க. கிரியேட் எம்ப்டி சைல்டுன்னு குடுத்துறாதீங்க. கிரியேட் எம்ப்டின்னு குடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரியேட் எம்ப்டினா வேற எதுவும் இல்லங்க. கிரியேட்டிங் எ எம்ப்டி கேம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த எம்ப்டி கேம் ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் போய் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். பிஜிஎம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிஜிஎம் தானே இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ பிஜிஎம் குடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆட் காம்போனன்ட்ஸ் போய்க்கோங்க. லைக் பிஜிஎம் ஓட இன்ஸ்பெக்டர்ல ஆட் காம்போனன்ட் இருக்கும். அதுல ஆடியோ போயிட்டு, ஆடியோ சோர்ஸ் குடுத்துருங்க. ஆடியோ சோர்ஸ் குடுத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர்ல இந்த ஆடியோ சோர்ஸ் ஆட் ஆயிடும். ஸோ இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஆடியோ ஜெனரேட்டர்ல நம்மளோட ஆடியோ எடுத்துட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லூப். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஆடியோவை இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரிஜிட் பாடிக்கு எதுவும் மூவ் பண்ணுற கோடு கொடுக்கல. ஸோ அதனால இப்போதைக்கு என்னால் மூவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிஜிஎம் வந்து முடிஞ்சோடனே அகைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம லூப் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு கேமுக்கு, அதாவது யூனிட்டியில் டெவலப் பண்ணுற ஒரு கேமுக்கு எப்படி பிஜிஎம் ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச நல்ல வார்த்தையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.